ஆஸ்திரேலியாவில் அரசு உதவியை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டில் சொகுசு வாழ்க்கையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் சமூக வலைதளங்கள் மூலம் சிக்கியுள்ளார். வடக்கு அயர்லாந்தை சேர்ந்த கிளைவ் மில்லர் அரசாங்கத்திடமிருந்து 40,000 பவுண்டுகள் உதவித்தொகையை மோசடியாக பெற்றுக்கொண்டு அந்த பணத்தில் ஸ்பெயினில் உல்லாச பயணம் மற்றும் சொகுசு விடுதிகளில் பொழுதை கழித்துள்ளார். 57 வயதான இவர் தனக்கு வருமானம் இல்லை என்று பொய் கூறி அரசாங்கத்தின் யூனிவர்சல் கிரெடிட் மற்றும் ஏனைய உதவித்தொகைகளை சுமார் 10 ஆண்டுகளாக பெற்று வந்துள்ளார். இவரது வங்கிக் கணக்கில் 2,80,000 பவுண்டுகள் பணம் இருந்ததும் ஸ்பெயினின் அலிகாண்டே பகுதியில் இவருக்கு சொந்தமாக ஒரு வீடும் மதுபான சாலையும் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் தற்போதும் இவர் மாதம் 2,000 பவுண்டுகளுக்கு மேல் அரசாங்க உதவித்தொகையை பெற்று வருகின்றார். கடந்த 2016ஆம் ஆண்டே இவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட போதிலும் நீதிமன்றம் இவருக்கு ஒரு விசித்திரமான தண்டனையை வழங்கியுள்ளது. மோசடி செய்த 40,000 பவுண்டுகளை வாரம் வெறும் 1 பவுண்டு வீதம் திருப்பி செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி கணக்கிட்டால் முழு தொகையையும் திருப்பி செலுத்த இவருக்கு 770 ஆண்டுகள் எடுக்கும். சமூக வலைதளங்களில் இவர் ஸ்பெயின் கடற்கரைகளில் சொகுசாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. தன்னால் வேலை செய்ய முடியாது என்று கூறி உதவி பணம் பெறும் இவர் உண்மையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.